Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி தம்மடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்மடை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பிகினர்ஸ் கூட செஞ்சு பார்க்குற மாதிரி கொஞ்சம் அளவுகளை வச்சு செய்ய போகிறோம். தம்மடை அப்படிங்கிறது காயல்பட்டினம், நாகூர் இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஐட்டம்ங்க. தேங்காய் பால் வச்சு செய்கிறதுனால ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த கேக் மாதிரி இருந்தால் கூட இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கப் அளவு கொடுத்துட்றேன். நல்ல கட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை துருவி தலைப்பால் மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தான் இதை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இந்த தம்மடை அப்படிங்கிறது 3 ஸ்டெப் ப்ராசஸ்ங்க. 3 ஸ்டெப்பாக தான் செய்வோம். முதல் ஸ்டெப் தேங்காய் பாலில் ரவையை ஊற வைக்கிறது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 4 மணி நேரம் வச்சிடணும். நீங்கள் ஈவினிங் இந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நைட்டு ஒன்று பண்ணுவோம், காலையில் நம்ம தம்மடை செஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு சீனி, அதில் 4 ஏலக்காய் போட்டு திரிச்சிக்கலாம். ரவை நல்லா ஊறி பாருங்கள் கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சீனியை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கணும். சீனியை முதல்ல சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரவை ஊறி வராது. அதனால தான் ரவையை 4 மணி நேரம் ஊறின பிறகு சீனி பொடியை சேர்த்துக்கிறோம். சீனி நம்ம திரிக்கிற பார்த்திங்கன்னா சுகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறைவாக எடுத்துக்கிட்டு நம்ம மில்க் மேட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம தம்மடை செய்கிறதுக்கு முன்னால் மில்க் மேட் சேர்ப்போம். அதனால் இனிப்பை நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ திரும்ப மூடி வச்சிட போகிறோம். இது ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறணுங்க. நீங்கள் நைட்டு வச்சிங்கன்னா காலையில் தம்மடை செய்யலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது நல்லா ஊறிட்டு ஓரத்தில் லேசாக நுரக்கட்டின மாதிரி இருக்கும். இதுதான் பதம். இல்லை நீங்கள் காலையில் தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு தான் தம்மடை செய்யலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 முட்டை இதை நல்லா கலந்து விட்டு இதில் சேர்த்துக்கணும். 4-5 முட்டை நீங்கள் நிறைய அளவு செய்கிறீங்க, 4-5 முட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி தான் சேர்த்துக்கணும். முட்டையை வடிகட்டி சேர்க்கணும். நம்ம ஒரே ஒரு முட்டை தானே, அதனால் பீட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம். நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா 150 ml, 100லேருந்து 150 ml சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதில் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மைதாவோட அளவு பார்த்திங்கன்னா 40 கிராம். அதே போல் மில்க் மேடு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீனியை முதல் நாள் குறைவாக சேர்த்துருந்தீங்கன்னா மில்க் மேடை கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நான் இன்றைக்கி தேங்காய் பால் இதெல்லாம் கப்பளவு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதை நான் கிராம் அளவாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பதம் பார்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வரைக்கும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் நம்ம கேக் பேட்டர் இருக்கும் பாருங்கள், அந்த பதத்தில் இருக்கணும். அந்த பதம் இல்லாட்டி மட்டும் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. கட்டியாக தான் இருக்குது, நம்ம பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மில்க் மேடை கூட பாலுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். நான் பால் தான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஓவனை 170 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். ஓவன் இல்லாட்டி நம்ம கேக் நார்மலாக குக்கரில் வச்சு செய்வோம் பாருங்கள், அந்த மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். கரெக்டான பதத்தில் இருக்க ஒரு கேக் பேட்டர் மாதிரி தான் இருக்கும் இது. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். போன தடவை நான் வீடியோ போடலையே இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆன்லைனில் வாங்கலப்பா, நார்மல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது தான். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பேக்கிங் செக்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த அச்சில் நெய் தடவிட்டு மைதா வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அச்சு தான் வேணும்னு இல்லை, சின்ன சின்ன கப் கேக் அச்சோ இல்லை உங்களுக்கு நார்மலாக கப் கேக் செய்கிற மோல்டு இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இது இப்போ ஆன்லைனில் செக் பண்ணல, சிலிக்கானில் தான் இது இருக்குது. நான் அதோட அந்த ப்ராடக்ட்டை நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அச்சு தான் வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு ப்ராடக்ட் டேக் பண்ணால் டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உள்ளே போய் நீங்கள் ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மைதா டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஓவராகவும் மைதா போடக்கூடாது. ஓவராக மைதா போட்டால் தம்மடை கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்பலாம் பொங்கி வராது, அதுக்காக ரொம்ப ஃபில் பண்ண வேண்டாம். ஒரு லேயர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு 3/4 வாசி ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம். நட்ஸை துருவி சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் நட்ஸை கொஞ்சம் 1-2 பொடி பண்ணி இந்த மிக்ஸில் கூட போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி பாதாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாதாமும் தோல் எடுத்த பாதாமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுடைய விருப்பம் தான், என்ன வேணாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். அளவும் உங்களோட விருப்பம் தான். நான் ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சு ஊற்றுனதுனால அந்த பிளேட்டை அப்படியே தூக்கி ஓவனில் வச்சுட்டேன்.
180 டிகிரி பேக் மோடில் ஒரு 25 நிமிஷம் ஆகும். நம்ம நல்ல திக்காக வச்சுருந்தா ஒரு 30 நிமிஷம் கூட எடுத்துக்கிடும். நம்ம வைக்கிற திக்னஸ் பொறுத்து நீங்கள் ஒரு 25 நிமிஷத்துலேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துட்டுனா ஓரங்களில் கோல்டு கலர் வந்துடும். என்னுடைய ஓடிஜி வந்து நான் ஆல்ரெடி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிராண்ட் வந்து மார்பி ரிச்சர்ட்ஸோடது. பாருங்கள், நல்ல பேக் ஆகிடுச்சு. ஓரத்தில் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துட்டு. இதை வந்து ஆற வச்சு தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் எடுத்து சட்டுன்னு போட்டாலே அது டக்குன்னு விழுந்துடும். அந்தளவுக்கு நல்ல உங்களுக்கு பேக் ஆகி வந்திருக்கும். சில ஐட்டங்களை வைக்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அதே மாதிரி தான் இந்த தம்மடை நீங்கள் செஞ்சதோட மறுநாள் சாப்பிடல இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அடுத்த இடையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அந்த பேட்டருக்கு இந்த மாதிரி 2 பிளேட்டு கிடச்சிது. இந்த தம்மடை ஒரு 10 நாள் வரைக்கும் வெளியிலேயே கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஓவன் பற்றின டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.